கோல்டு ஸ்டோரேஜில் தாங்க இருக்கும். இதில் எதுக்காக புளி ஸ்டாக் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புளியிலே நிறைய டைப் இருக்குது. அந்த 5 மாதம் சீசன் மட்டும் தான். 4 டைப் ஆஃப் வந்து அதுக்குன்னு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த ஓலைப்பையில் போட்டிருக்கோம்லங்க, இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து ரீசெண்ட் இயர்ஸாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு டிமாண்ட் இருக்குது. இந்தியாவில் வந்து அதுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நீங்கள் ஏதாச்சும் மேனுஃபேக்சர் யூனிட் வச்சுருக்கீங்க, நம்மளோட ஸ்டைல் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ, திஸ் இஸ் மோகேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஸ்டோரேஜில் தாங்க இருக்கும். நம்மளோட டேமரிண்டை வந்து ஸ்டாக் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதோட ப்ராசஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ அன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், புளி டபுள் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இதுக்குள்ளே பண்ணி ப்ளஸ் வந்து உங்களுக்கு உள்ளேயும் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, இது வந்து ஃப்ளவர் புளி சொல்லுவாங்க. சாப்பிட்டு பேர் எப்படி இருக்குன்னு புளிப்பாக இருக்கா? ஃபுல்லாகவே சாப்பிட்றா, அப்போ தான் தெரியுங்க. சரியான புளிப்பா, நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. எப்பயும் உசாரா இருக்கணும்மா, நான் சாப்பிடாம உனக்கு இருக்கிறேன். அவ்வளோ இல்லை, ஏன் மூஞ்சி மாறுது? அப்போ என்னோட சித்தப்பா பையங்க நிதிஷ், என் தம்பி தான். கோல்ட் ஸ்டோரேஜ் என்ட்ரி இப்படி தான் இருக்கும். ஸோ கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். இதில் ஃபுல்லாக லோடு இருக்கும். நமக்கு லோடு ஏற்றுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் ஏற்றிருக்கோம். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு கண்ணாடி கொஞ்சம் அவுத்துட்டா நல்லது. கொஞ்சம் இருட்டாக இருக்குது உள்ள. நல்லா மாஸ்க் போட்டுட்ருக்காங்க, நெடியறது. பட் ஆனால் ரொம்ப நெடியறது சில்லி இருக்கிறதுனால. ஸோ எவ்வளோ லோடு ஏறி இருக்கு பார்க்கலாம். ஸோ அழகாக ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா லோடிங் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக எதுக்காக புளி ஸ்டாக் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் மந்த் டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதோட வந்து நம்ம அரைவல் புளியோடது ஸ்டாப் ஆகிடும். மே வரைக்கும் வரும், பட் ஆனால் மேல கம்மியாக தாங்க வரும். ஸோ இந்த ஜான் டு மே வந்து அரைவல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைவல் வந்து சுத்தமாக ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்துருப்பீங்க, புளியங்காய் சொல்லுவாங்க. அதை வந்து பிரித்து அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பெசிஃபிக்காக தர்மபுரியில் அதுக்காகவே டெடிக்கேட்டடாக வீட்லேயே வந்து நிறைய பேர் பண்ணுறவங்க இருக்காங்க. பக்காவாக ஸ்கில்டு லேபர்ஸு எனக்கு தெரிஞ்சு தர்மபுரியில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஓடோட வர புளியை வந்து ஓட பிரித்து அப்புறம் அதில் இருக்க நார் எடுத்துகிட்டு கொட்டையோடையும் சில பேர் ஸ்டாக் வைப்பாங்க, சில பேர் வந்து கொட்டை இல்லாமல் வைப்பாங்க. புளியிலே நிறைய டைப் இருக்குது. சீடு, சீட்லெஸ்ஸு, கறி புளி சொல்லுவாங்க, தோசை புளி சொல்லுவாங்க, ஃப்ளவர். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு வெரைட்டிஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்டாக் வைப்பாங்க. சில பேர் வந்து சில ஃபார்மர்ஸோ சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பணம் தேவை டக்குன்னு இருக்குன்னா சேல் பண்ண, மார்க்கெட்டில் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ஸ்டாக்கிஸ்ட்டாக இருக்காங்களோ, கொஞ்சம் வச்சு விற்கிறாங்களோ, அவங்களாம் இந்த தீபாவளி அந்த மாதிரி சீசனில் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் பார்ப்பாங்க புளி பிஸ்னஸை பொறுத்த இருக்கும். நம்மளும் பார்த்திங்கன்னா இப்போ ஏன் லாஸ்ட் டைமில் வச்சுருக்கோன்னா, முன்னாடியே வச்சாலுமே இந்த சீசன் டைம் தான். ஸோ மார்க்கெட்டில் நிறையவே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். எண்ட் ஆஃப் தி சீசனில் நமக்கு வைக்கும் போது
இன்னும் ஒரு 3 மாதமோ இல்லை 2 மாதமோ ஸ்டாக் வச்சு விற்றா நமக்கு கொஞ்சம் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்குங்க. இதுதான் இதில் விஷயமே. அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற ப்ராடக்ட்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஊரில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாசிக் ஆனியன் வந்து அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. ஆனால் மற்ற ஏரியாவில் இப்போ பெங்களூர்லேயும் ஆனியன் கிடைக்கும். ஐ மீன் பெல்லாரி வெங்காயம் சொல்லுவாங்கள்ல. ஸோ கர்நாடகாலையும் கிடைக்கும், ஆந்திராவில் கிடைக்கும். ஆந்திராவில் ஒரு டைப் ஆஃப் ஆனியன்ஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டிலையும் ஆனியன் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. என்னதான் டிமாண்ட் இருந்தாலும் ஆனியன் எப்பவுமே நமக்கு கிடச்சிட்டு இருக்குல்ல. பட் ஆனால் புளி அப்படி கிடையாதுங்க. வெறும் அந்த 5 மாதம் சீசன் மட்டும்தான். அதுக்கப்புறமா ஸ்டாக்கு இந்த மாதிரி கோல்ட் ஸ்டோரேஜில் ஸ்டாக் வச்சுருக்கிறது தான் வந்து மார்க்கெட்டில் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். இந்தியா ஃபுல்லாகவே அப்படி தான். புளி பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் வந்து அதுக்குன்னு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம நார்மல் கன்சியூமர்ஸ் டெய்லி கடைக்கு போயிட்டு புளி சமையலுக்கு வாங்குறவங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய கிச்சன்ஸு, அப்புறம் வந்து மேனுஃபேக்சர்ஸ். எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா புளியோதரை மிக்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பிராண்டு. அவங்களாம் வந்து பேஸே பார்த்தீங்கன்னா புளி தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சாக்லேட் மேனுஃபேக்சர்ஸ், சில சிப்ஸ் கம்பெனி அந்த புளிப்பு தன்மை டேங்கினஸ்க்காக புளி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அவங்களோட இன்க்ரீடியன்ட்டுக்கு. அப்புறம் சாக்லேட் கம்பெனிஸும் சில பேர் வாங்குவோம், ஏன்னா இதில் ஸ்வீட்னஸ் கிடைக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி 4th டைப் ஆஃப் கஸ்டமர் யார் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ். இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. நம்மளே பண்ணியிருக்கோம் சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட். ஸ்பெசிஃபிக்காக இதோட சீடை வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் வந்து மெடிசன் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். பட் ஆனால் இந்த டைப்ஸ் ஆஃப் 4 டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால நாட் ஓன்லி டெய்லி கன்சியூமர்ஸ் நம்மள மாதிரி வீட்டுக்கு வாங்குறது இல்லாமல் இதை தாண்டி நிறைய பையர்ஸும் இதுக்கு இருக்காங்க மார்க்கெட்டில், இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக. இப்போ உள்ள நல்லா கோல்ட் ஸ்டோரேஜ்லேருந்து வந்தனால வெளியே வந்தோடனே வேர்க்குதுங்க. வெயில் அப்படி அடிக்குது சென்னையில். இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்சவரோடது தான். ஸோ அதனால் வந்து ரேட்டுக்கே நமக்கு ஸ்டோரேஜ் காசு கொடுப்பாரு. இப்போ வந்து சில பேர் நினைப்பாங்க ஸ்டாக்கிஸ்ட்லாம் வந்து அவங்கக்கிட்ட காசு இருக்குது, ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு ஆர்டிஃபிஷியலாக டிமாண்டை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. நல்ல பெட்டர் ரேட்டுக்கு வரும்போது மார்க்கெட்டுக்கும் நாங்கள் சேல் பண்ணுவோம். அதே நேரத்தில் ஸ்டாக் வச்சுட்டு, ஏன் ஸ்டாக் வைக்கிறோன்னா அப்புறம் அன்சீசன் டைமில் நமக்கு புளி கிடைக்காமே போயிடும். புளி இல்லாமல் எந்த டிஷ்ஷுமே செய்ய முடியாது. நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா கூட தெரியும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இல்லை குக் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா தெரியும், ஒரு வீக்கில் ஒரு வாரத்தில் மண்டே டு சண்டேல புளி இல்லாமல் ஒரு டிஷ் கூட நம்மளால் பண்ண முடியாதுங்க இந்தியன் ஃபுட்டில். ஸோ அதனால் புளி கண்டிப்பாக ரெகுலராக நமக்கு தேவைப்படும் நம்மளோட டெய்லி கன்சம்ஷன்லேயே. ஸோ அதனால் சீசன் டைமில் ஸ்டாக் நம்ம வைக்கலைன்னா அன்சீசன் ஆஃப்டர் மே வந்து நமக்கு புளியே கிடைக்காதுங்க. ஸோ இதுதான் ரீசனே. இப்போ வந்து நம்ம நார்மல் ஸ்டோரேஜில் வைக்காமல் கோல்டு ஸ்டோரேஜில் எதுக்கு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே +5 +4 டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுனால இப்போ நம்ம எப்படி கார்கோ வைக்கிறோமோ ஒரு 1 மந்த் கழிச்சோ இல்லை 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சோ அதே மாதிரியே இருக்குங்க கமோடிட்டி. அதில் வந்து வெயிட் லாஸும் ஆகாது. மேக்ஸிமம் வந்து நார்மல் ஸ்டோரேஜில் வைக்கிறத விட இங்கே வைக்கிறதுல நமக்கு மெட்டீரியல் டேமேஜ் ஆகாமல் நம்ம கவர் பண்ண முடியும். நீங்கள் அந்த இதில் கூட பார்த்துருப்பீங்க, சில்லி வைக்கலாம், கொரியாண்டர் சீடு, லென்டில்ஸு, தால் எல்லா ஐட்டம்ஸும் வந்து கோல்ட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக தாங்க. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் நம்ம வெளியே வைக்கிறதுக்கும் ஷெல் லைஃப் நமக்கு டிஃபர் ஆகுங்களேங்க. அதே சிஸ்டம் தான் இது. பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு, ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜு, அவ்வளோதாங்க. சிம்பிள் கான்செப்ட். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம இங்கே பின்னாடி வந்து இந்த ஓலைப்பையில் போட்டிருக்கோம்லங்க இந்த டைப் ஆஃப் பேக்கிங். இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால், வெறும் பிபி பேக்கில் நம்ம வைக்கும் போது ஒரு பேக் வச்சோன்னா அந்த ஜூஸ் வந்து எப்படியாச்சும் லீக் ஆகிடும். ஸோ அதோட ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பேக் நல்லா ஒட்டிக்கும். அன்லோட் பண்ணும் போதோ இல்லை ஸ்டாக் வைக்கும் போதோ பேக்ஸ் நல்லா மேலே வெயிட் ஏற வந்து ஒட்டிக்கும். நமக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனாலையும் இந்த மாதிரி வைக்கும் போது ஒரு பேக்கு வந்து ஒட்டிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதோட சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ரஃப்பாக இருக்கிறதுனால. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க, ஆட் ஆன் அட்வான்டேஜ். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ சீசன் முடிஞ்சு நம்ம எடுத்து விற்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு ட்ரேடர்கிட்ட நம்ம இந்த மாதிரி பேக்கிங் கொடுக்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏர் வென்டிலேஷன் வந்து மற்ற பேக் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் நமக்கு அதிகமாக கிடைக்குங்க நம்மளோட கமோடிட்டிக்கு. இந்த மாதிரி பேக்கிங் பார்த்தாலே தெரியும், அந்த ஏன்ஷியன் ஸ்டைல் பழைய ஸ்டைலில் பண்ணுற ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட சப்ளையர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்போவுமே அவரும் எங்கேஜ் தான். நான் கண்டிப்பாக தர்மபுரி போகும்போது அவரையும் காட்டுறேன். நம்ம புளினாலே அவர்கிட்ட தாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து ஃபார்மர் கம் ட்ரேடரு. ஒரு 3 ஜென்ரேஷன் மேலே நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி அவங்க ஊர் ஃபுல்லாகவே இந்த பிஸ்னஸ் தாங்க பண்ணுறாங்க. தர்மபுரியில் பாப்பாரம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடங்க, அங்கே தான் இந்த பர்டிகுலர் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இங்கே மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவோங்க. இந்த கமோடிட்டின்னு இல்லாமல் என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம மோஸ்ட் ஆஃப் தி எல்லா ஆக்ரோ கமோடிட்டிஸும் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஸ்டாக்கும் பண்ணுவோம், ட்ரேடும் பண்ணுவோம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம்.
ஸோ அதனால் வந்து அல்டிமேட்டாக ஃபார்மர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவில் டிமாண்டாக இருக்க பொருளை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் அதிகமாகாமல் அதை தடுக்கிறதுக்கு தான் இம்போர்ட்டே பண்ணுறாங்க இந்தியாவில். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ தாலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ஆஃப்ரிக்கா மொசாம்பிக்லேருந்து இம்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி ஆப்பிள் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மாதம் தாங்க சீசன் இருக்கும். மற்ற டைம்லாம் வந்து இம்போர்ட் தான் பண்ணுவாங்க ஃபாரின்லேருந்து. நம்மளும் வந்து ஆப்பிள் வந்து டர்க்கிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோங்க. அதோட வீடியோ இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஸோ அதை மறக்காமல் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு ஆக்ரோ ட்ரேடுக்குள்ளே யாராச்சும் வராங்கன்னா ஜஸ்ட்டு வாங்குறாங்க. அது வந்து ஒரு நல்ல மார்ஜின் வந்து அவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக் பையர் இருப்பாங்க. அவங்களை விற்கிறது இல்லாமல் ஒரே ட்ரேடில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டில் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இம்போர்ட்டும் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம், டொமஸ்டிக் சப்ளையும் பண்ணுறோம், ஸ்டாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்சிட்டைலாக ஒரே பிஸ்னஸை வேர்சிட்டைலாக பண்ணுறதுனால நம்மளால் மார்க்கெட்டை ஒன்றும் சஸ்டெயின் பண்ண முடியுதுங்க. அதே மாதிரி உங்களோட ஃபீல்டும், இப்போ நான் வந்து ஆக்ரோ ட்ரேடில் இருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபீல்டில் எதில் இருக்கீங்களோ ஒரு பிஸ்னஸ் மட்டுமே நம்ம பண்ணாமல் பர்டிகுலர் பிஸ்னஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் வச்சு பண்ணால் நம்ம வந்து ஃப்யூச்சர் பிஸ்னஸில் சேஃபாக இருக்கலாங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும் இந்த கரண்ட் பிஸ்னஸ் ட்ரெண்டில் இப்படி இருக்குங்க. ஒரு பிஸ்னஸ் மட்டும் தான் நான் பண்ணுவேன், வேறு பண்ண மாட்டேன், இல்லை இதுலேயே நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா அது அவங்க தனிப்பட்ட ஒப்பீனியனுங்க. பட் ஆனால் என்னோட சஜஷன்ஸ் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்டிமேட்டாக பிஸ்னஸ்க்குள்ளன்னு வரோன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா, எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் இதுவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரே கம்பெனியில் போயிட்டு அவங்களோட ஃபுல் பணத்தை போட மாட்டாங்க, மல்டிபிள் கம்பெனிஸில் பண்ணுவாங்க. அப்புறம் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸு, கோல்ஸு, அந்த மாதிரி டிவைட் பண்ணி ஒரு 5 இதுவாக டிவைட் பண்ணி போனோம். அதே மாதிரி தான் இப்போ பிஸ்னஸ் தெரியாதவங்க ஷேர்ஸில் வந்து மற்ற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. பிஸ்னஸ் தெரிஞ்சவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபாதர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது, அதை நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக மல்டிபிள் பிஸ்னஸை வந்து ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸ்லேயே வேறு என்னென்னலாம் பண்ணலாம், எக்ஸ்பென்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் பிஸ்னஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் அது தான் பண்ணுவேன்னா, இப்போயே பார்த்தீங்கன்னா நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து ஆக்ரோ ட்ரேட்குள்ளே ரீசெண்ட் இயர்ஸாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம அவங்க கூட காம்படேட் பண்ணணும்னா நமக்குன்னு ஒரு யூனிக் பேத்தை வச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாமல் டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். இதெல்லாம் நம்ம வந்து ட்ரையல் பார்க்க முடியுமோ அதை வந்து நம்ம இல்லை புதுசாக நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரீங்கனாலும் ஒன்று மட்டுமே ஏன்னா அல்டிமேட்டாக நம்மளோட டைம் கன்சப்ஷன் தான் இதில் இருக்க போகுது. ஸோ இதுக்காக நம்ம வந்து ஒரே பிஸ்னஸை ஒரு வருஷமாக உட்காந்து பண்ணாமல் ஒரு 3 ப்ராஜெக்ட் டைவர்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு 3மே சேர்த்து ஒரு வருஷத்தில் பண்ணுறதும் ஒரே விஷயத்த ஒரு வருஷத்தில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ என்னோடய ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னாலும் எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது. அதை தாண்டி நான் வெளியவும் வந்து ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ரோ ட்ரேட், வாங்குவாங்க, விற்குவாங்க. எங்களுக்குன்னு செட் ஆஃப் ஃபாரின் பையர்ஸ் இருக்காங்க, ஆர்டர் அகேன்ஸ்ட் வாங்குவோம், அது சேல் பண்ணுவோம். இப்படி இருந்த ஸ்டைலில் இப்போ வந்து அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் ஃபேமிலியில் வந்து வந்த பிறகு நம்ம வந்து வெறும் ட்ரேட் மட்டும் பண்ண வேணாம், நம்ம வந்து ஸ்டாக் வச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம் ஃபாரின்லேருந்து, நமக்கு தான் கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ இம்போர்ட் டிமாண்ட் எது இருக்கோ அதை இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத. ஏன்னா எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டா நம்மளோட இந்தியன் ரிசர்வ் வந்து யூஎஸ்டி ரிசர்வ் வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ ரொம்ப இம்போர்ட்லாம் நம்ம ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம், எக்ஸ்போர்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃபாரின் கரன்சி வந்து இந்தியாவுக்குள்ளே வரும், அப்போ தான் நம்ம எக்கனாமிக் க்ரோத் ஆகும் அல்டிமேட்டாக. பட் ஆனால் நமக்கு டிமாண்ட் இருக்குது, இந்தியாவில் வந்து அதுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது, அந்த டைமில் நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டே நிறைய கமோடிட்டிஸை இம்போர்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி தாங்க. ஸோ இம்போர்ட் பண்ணலாம், நாட் ஓன்லி எக்ஸ்போர்ட், நம்ம எக்ஸ்போர்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம். டொமஸ்டிக்கில் நம்ம வந்து நல்ல மாஸ்டராக இருக்க மேனுஃபேக்சரர்ஸ், அப்புறம் வந்து ப்ராடக்டை மேக் பண்ணுறவங்களுக்கு ஆக்ரோ கமோடிட்டி தேவைப்படும், அவங்களோட ரா மெட்டீரியலுக்கு. அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம சப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நீங்கள் ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஆக்ரோ கமோடிட்டிஸ் தேவைப்படுது, உங்களுக்கு சூட்டபுளான கிரெடிட் டேர்ம்ஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக எங்களால் சப்ளை பண்ண முடியுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம புளி வந்து ஸ்டாக் வச்சுருக்கோம். நீங்கள் புளியில் ஏதாச்சும் டேமரினில் எக்ஸாம்பிள் டேமரினில் பை ப்ராடக்டாக பண்ணுற மேனுஃபேக்சரர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன அப்ரோச் பண்ணலாம், எங்களால் சப்ளை பண்ண முடியுங்க. இதுதான் நம்ம கான்செப்ட். அல்டிமேட்டாக நம்ம இந்த மாதிரி ஆக்ரோ கமோடிட்டியில் ட்ரேடில் இருக்கிறதுனால நிறைய எஃபிஓஸ் வந்து நம்ம கூட கனெக்ட் இருக்காங்க. எஃபிஓஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டைல் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட எங்களால் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா எனக்கு வந்து மெய்ஸ் தேவைப்படுது, மக்கா சோளம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25 டன்னு ஒரு கண்டெய்னர் தேவைப்படுது. அதுக்காக ஒரு ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஒரு 25 டன் அவங்களால ப்ரொக்யூர் ஸ்டாக் வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா மேஜராக
ஒரு 5 ஏக்கர்ஸ் 10 ஏக்கர்ஸ் வச்சுருக்க ஃபார்மர்ஸ் தாங்க அதிகமாக இருக்காங்க, 60% மேலே. ஸோ அதனால் நமக்குன்னு செட் ஆஃப் எஃபிஓ இருக்காங்க, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தாங்கன்னா எஃபிஓன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு ஊரில் ஒரு எஃபிஓ இருக்குங்க. அவங்க என்னென்னா கிட்டத்தட்ட புரோக்கர்ஸ் மாதிரி தான். நமக்கு அந்த காலத்தில் ஏஜென்ட்ஸ் புரோக்கர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோங்க. இப்போ கரண்ட்டாக எஃபிஓன்னு வந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டரே பண்ணலாங்க எஃபிஓன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இல்லை அந்த பர்டிகுலர் ஸ்டேட்லேயோ இல்லை டிஸ்ட்ரிக்ட்லேயோ ஒரு 500 ஃபார்மர்ஸோ 600 ஃபார்மர்ஸோ அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எஃபிஓக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆந்திர பிரதேஷில் நமக்கு ரொம்ப க்ளோஸான எஃபிஓ ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் டைரெக்டாக போயிட்டு அவங்களோட எப்படி எஃபிஓ ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது ஒரு தனி வீடியோவை போடுறேன். பட் ஆனால் நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளோட ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஓஸ் கிட்ட வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டேரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட ஏன் பண்ண மாட்டோம்னா, நமக்கு அதுக்குன்னு ஒரு டீம் போடணும், குவாலிட்டி செக் பண்ணணும், நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது அதுக்குள்ள. இதே வந்து நம்ம புரோக்கர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட பிஸ்னஸே அதுவாக தான் இருக்கும். இந்த கமோடிட்டிஸ்க்குன்னு எங்களுக்கு இந்த புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க த்ரூ தான் நம்ம மெட்டீரியலே பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் திங் வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னொரு திங் வந்து ஃபிக்சிபிள் பேமெண்ட் டேர்ம்ஸ்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம தெரியாத ஒருத்தர்கிட்ட பேமெண்ட் அட்வான்ஸ் கேட்குறாங்கன்னா போட்டுவிட்டோம்னா அவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கணும், லோடு ஏறி இருக்கும். இதே நம்ம தெரிஞ்ச புரோக்கரோ இல்லை தெரிஞ்ச வந்து ரெஃபரன்ஸ் மூலியமாக வர புரோக்கர்ஸ் இருந்தாங்கன்னா நமக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குங்க. இதே தெரியாத ஒரு சப்ளையரோ இல்லை புரோக்கரோ நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா நம்ம பேமெண்ட் கொடுத்து தான் எடுப்போம். பட் ஆனால் அவங்கள வந்து நம்ம மெட்டீரியலை வந்து அன்லோட் பண்ணுற இடத்துல தாங்க பேமெண்ட் கொடுப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து மெட்டீரியல் நமக்கு ப்ராப்பராக வரும். அன்லோட் பண்ணுற இடத்துல எவ்வளோ வெயிட் இருக்கோ பேமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட் இருந்தாங்க புதுசாக வர சப்ளையருக்கு நம்ம பேமெண்ட் போடுவோம். ஒன்ஸ் அவங்க நமக்கு ரெகுலரைஸ் ஆகிட்டாங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்க கூட நாங்கள் ரெடியாக இருப்போங்க. ஸோ பாதி லோடு இறக்கிட்டாங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பேசிகிட்டு இருக்கும் போது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்க, கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆக்ரோ கமோடிட்டியில். நான் வந்து என்னோடய காலேஜ் டைம்லேருந்தே இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் ஆர்ட்ஸ் படித்தேன், இன்ஜினியரிங் படிக்கல. ஸோ எனக்கு ஆஃப்டர்நூன் மேலே டைம் இருக்கும். ஸோ டைரெக்டாக ஃபீல்டுக்கு போகிறது, ஃபேமிலி பிஸ்னஸ் இதுன்றதுனால டைரெக்டாக வேர்ஹவுஸ்க்கு போகிறது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ வந்து கரண்ட்டாக இதில் கொஞ்சம் எனக்கு நிறைய நாலேஜ் வந்து இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தாங்க இந்த மோகி அண்ட் பிஸ்னஸ் சேனலே.